ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூகாக்கில் செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி எங்கள் பிளான் என்னென்னா சன்செட் டவுன்லேருந்து வெண்பல் சஃபாரிக்கு போகிறோம். சும்மா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்திருக்கோமே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போமே ட்ரைவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பைக் ரெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பைக்கில் தான் போக போகிறோம். மோஸ்ட்லி ஹைவேஸ் மாதிரி தான் இருந்துச்சு நான் மேப்பை பார்க்கும்போது. லெட்ஸ் கோ டு வெண்பல் சஃபாரி. ஆஃப்டர் அ லாங் ரைட் நாங்கள் கிராண்ட் வேர்ல்ட் ரீச் பண்ணிட்டோம். கிராண்ட் வேர்ல்ட் நத்திங் எல்ஸ், அங்கே வின் ஒண்டர்ஸில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரைட்ஸ்லாம் இருக்கும். அந்த வெனிஸ் மாதிரி கலர் கலர் பில்டிங்ஸ் இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ நாங்கள் இதை வந்து இன்னொரு நாள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நவ் யூ கேன் சி தட் வின் ஒண்டர்ஸ். த வின் ஒண்டர்ஸ் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ்லாம் இருக்கும். பின்னாடி உங்களுக்கு ஒரு ஜெயிண்ட் வீல் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வின் ஒண்டர்ஸில் இருக்க தீம் பார்க். அப்படியே ரைட்ஸை டென் பண்ணால் வெண்பல் சஃபாரி வந்துடும். பைக் பார்க் பண்ணிவிட்டு சஃபாரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சஃபாரிக்குள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா பெர் அடல்ட் வந்து 750,000 விஎன்டி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக பெர் பர்சனுக்கு பக்கியில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அதுக்கு தனியாக 100,000 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது விஎன்டி காஸ்ட்டு தான். ஸோ விஎன்டி காஸ்ட்டு ஐஎன்ஆருக்கு ஒவ்வொரு தடையும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரேண்டமாக கால்குலேட் பண்ணிக்கங்க. தேர் அடல்ட் சார்ஜஸ் 750,000 அண்ட் பக்கிக்கு பெர் பர்சனுக்கு வந்து 100,000 விஎன்டி. பாப்பாவை நாங்கள் ஸ்ட்ரோலரில் கூப்பிட்டு வந்ததுனால எங்களுக்கு செப்பரேட் ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. உள்ளே என்ட்ராம்னே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தது வந்து ஃப்ளமிங்கோ பிளேஸ் தான். அழகாக ஒரு நேம் போர்டெலாம் வச்சு பக்காவாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்து அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கி ஏறுறதுக்கான பிளேஸ் இருக்கும். நாங்கள் வந்து பக்கியை சூஸ் பண்ணோம். பிகாஸ் பாப்பா கையில் இருக்கிறனால எல்லா இடத்துலையும் நடந்து போயிட்டே இருக்க முடியாது, ரொம்ப டயர்டாகிடும். அப்படிங்கிறனால வி சூஸ் டு பக்கி. அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான், அதான் நான் சொன்ன மாதிரி 100,000 விஎன்டி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளேஸும் கூப்பிட்டு போய் உங்களுக்கு அங்கே ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ பக்கியில் ஏறி ஒவ்வொரு அனிமல்ஸாக போய் விசிட் பண்ணலாம். போகிற வேகத்துலேயும் எக்ஸைட்மெண்ட்லேயும் என்னால் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியல. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பாப்பாவையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தனால எல்லா வீடியோஸும் எடுக்க முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல எங்களை நிப்பாட்டினாங்க. ரெப்டைல்ஸ்னே தனியாக ஒரு கேவ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கேவுக்குள்ளே நிறையா ரெப்டைல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த இன் வழியாக போயிட்டு அவுட் வேறு வழியாக இருக்கும். ஸோ அந்த வழியாக வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வேறு ஒரு ட்ராமில் ஏறிட்டு அப்படியே நம்மளோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வெளியில் வந்த பிறகு பக்கத்துலேயே தான் எலிஃபெண்ட் செக்ஷனும் இருக்குன்னதுனால சரின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த எலிஃபெண்ட்டையும் பார்க்க போனோம். பக்கத்துலேயே இருந்து பார்த்தது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ஒன்ஸ் எலிஃபெண்ட்டை பார்த்த பிறகு பக்கத்துலேயே ட்ராம் ஏறுறதுக்கான ஸ்பாட் வந்துருந்துச்சு. ஸோ ட்ராமில் ஏறிட்டு மறுபடியும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அனிமல்ஸாக.
ஸோ இது வந்து பேர்ட் ஆவியரி. ஸோ லாட் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன மாதிரி பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய அனிமல்ஸ் என்னால் கவர் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த எக்ஸைட்மெண்ட். அனிமல்ஸை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பட் த டே வாஸ் ஓவர். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டான்ஸ் ஷோ ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கூடவே சேர்ந்து வைப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணி கிளம்பி இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வின் வண்டர்ஸ் போகிறோம். ஸோ வின் வண்டர்ஸ் லைக் தீம் பார்க். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.